சென்ற வருடம் 2023ல் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 150 எம்பிஸை அவங்க சஸ்பெண்ட் பண்ணி சபையிலேருந்து வெளியேற்றி விட்டு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போவே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இதை எதிர்த்தாங்க. ஏன்னா இது முக்கியமான மாற்றங்கள், இது மக்களை சார்ந்த ஒரு பிரச்சனை. இதுக்கு முக்கியமாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட நிபுணர்கள் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து, எதிர்க்கட்சி தலைவர்களோடய கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நாடாளுமன்றத்தை ஜனநாயகத்தின் கோயில்னு சொல்கிறோம், டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். அங்கே எதிர்க்கட்சியோட குரலை மதிக்கணும் அவங்க. அது இல்லாமல் அன்றைக்கி எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாரும் வெளியேற்றி விட்டு இன்றைக்கி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த ஜூலை 1லேருந்து அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பல இடங்களை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞர்களுக்கு புரிதல் கிடையாது இந்த புதிய சட்டங்கள். அந்த புதிய சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஐபிசி இந்தியன் பீனல் கோடு, ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி, ஐஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டத்தை தான் இத்தனை வருஷமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த 3 சட்டங்களையும் மாற்றிருக்கிறாங்க, அந்த சட்டத்துடைய பெயர்களையும் மாற்றிருக்கிறாங்க. அது சமஸ்கிருதம் கலந்த ஒரு ஹிந்தி பெயரை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கே அது வாயில் நுழையல. அதாவது பிஎன், நான் ஷார்ட் ஃபார்ம் வச்சுருக்கேன், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அப்புறம் பிஎஸ்ன்னு வச்சுருக்கிறேன். நான் எனக்கே அப்படி தான் புரிய முடியும். ஏன்னா அந்த முழு பெயர்கள் ஹிந்தி பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்கி. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா, பிற வெஸ்ட் பெங்கால், பிற மாநிலங்கள் ஹிந்தி தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வடகிழக்கு மாநிலங்கள், இப்போ மாநிலங்கள் கூட அந்த மாதிரி ஹிந்தி தெரியாத நபர்கள் அவங்கெல்லாம் அந்த சட்டத்தோட பெயரே தெரியாத போது எப்படி எதுக்கு பண்ண காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, இது ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த சட்டங்களை நான் பார்க்க முடியும். ஏன்னா இதில் என்னென்னா பெயிலே எடுக்க முடியாத சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டங்கள், மக்களுக்காக வீதிக்கு போராடும் அரசியல் இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்கள நீங்கள் இதில் கைவிலங்கிட்டு நீங்கள் இதில் அழைத்து செல்லலாங்கிற ஒரு இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கைவிலங்கிட்டு கூட்டு போகிறதெல்லாம் என்றைக்கும் கிடையாது. அது மக்களுக்காக போராடுறவங்க, அதாவது தீவிரவாதிகள், இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் சேர்ந்தவங்களாம் இந்த மாதிரி கைவிலங்கு போடுவோம். ஏன்னா அவங்க ஆபத்து, ஏன்னா நாளைக்கு என்ன வேணா நடக்கும். ஆனால் அமைதியாக இது அமைதிக்கு ஒரு அமைதியாக ஒரு சத்தியாகிரக போராட்டங்கள் நடத்துகிறவங்களை கூட, மக்களுக்காக போராடுறவங்களை கூட இந்த மாதிரி அவங்க கைது செய்யலாம், கைவிலங்கு போட்டு கூட்டு போகலாம். அதே மாதிரி பெயிலே கொடுக்க முடியாது. இது போன்ற நிறைய ஜனநாயகத்துக்கு விரோதமான சில விஷயங்களும் இந்த புதிய சட்டங்கள் இருக்குது. இது இந்திய அரசியல் சாசனப்படியும் சரி, ஜனநாயகத்தின்படியும் சரி, இது முழுக்க ஒரு விரோதமான ஒரு 3 சட்டங்களும் பழைய சட்டங்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்களும் பொறுத்த வரைக்கும் இந்த புதிய சட்ட மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் அது சரியாக வராது, அதாவது நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவுகள் படியுமே இது சரியாக வராதுன்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியை சார்ந்த நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இதன்படி இந்த புதிய சட்ட மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இது உடனே அமலுக்கு கொண்டு வராமல் சட்ட நிபுணர்கள், எதிர்க்கட்சிகள், ஓய்வு பெற்ற நீதிகள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்களை பொறுத்து விவாதித்து எதெல்லாம் இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்தால் தான் அதே இப்படி ஃபேஸ்ட் மேனரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். இன்றைக்கி திடீர்னு அமல்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி இதோட புரிதல் இல்லை, காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் புரிதல் கிடையாது, வழக்கறிஞர்களுக்கும் புரிதல் இருக்கும்போது சாதாரண ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிரமப்பட போடுறாங்க. இது எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற அந்த ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசாங்கம் கடந்த 10 வருஷமாக இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எழுந்திருக்கிறாங்க. இன்றைக்கி தெலுங்கு தேசமும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி நடக்குது. மக்கள் இதுக்கு மக்கள் ஒரு நல்ல தகுந்த ஒரு படிப்பினை கொடுத்த பிறகுமே இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரோதமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் செயல்பட்டு வர்றாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த புதிய சட்ட மாற்றங்களை இன்னைக்கு இப்படி திருதிருப்புன்னு இப்படி கொண்டு வந்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அந்த புதிய விவசாய அந்த சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த 3 சட்டங்கள் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக நம்மளுடைய தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து விவசாயிகளும் அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடினாங்க. மழையிலையும் வெயில்லையும் அவங்க நினைச்சு சில பேர் இறந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த அரசாங்கம் அந்த 3 சட்டங்களையும், அந்த வேளாண் சட்டங்களையும் திரும்பி பெற்றாங்க. அது மாதிரி இது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்க்க திருச்சியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறாங்க. நாடு முழுவதும் வழக்கறிஞர்களும் சரி, மக்களும் இன்னைக்கு கண்டிப்பாக இது சட்டத்துக்கு எதிராக வருவாங்கங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் திருச்சியில் இப்படி இருக்கும்போது
சென்னையிலையும் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் திமுக வழக்கறிஞர்கள் சார்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இது நாடு முழுவதும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த சட்டங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்குன்னு ஒரு ஒரு எல்லா மக்களும் இது சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இது மக்கள் ஜனநாயகம் தான். மக்கள் நினைச்சா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் எந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதை திரும்பி பெறலாம். கடந்த முறை நான் சொன்ன மாதிரி 3 வேளாண் சட்டங்களை திரும்பி பெற்றதா இந்த பாஜக அரசு. இதுபோல் இது பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது இந்த போராட்டம் இது கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த சட்ட மாற்றங்களும் நான் சொன்ன மாதிரி இந்தியன் பீனல் கோட், ஐபிசி, சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், ஐஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த சட்டங்களுக்கு இந்த மாற்றங்கள், இந்த பெயர் மாற்றமே பொறுத்த வரைக்கும் திரும்பி ஆங்கிலம் தான் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம கான்ஸ்டியூஷன் படி கண்டிப்பாக ஆங்கிலம் தான் இருக்குன்னு சொல்கிறோம். சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட பெயர்களாக இருக்கட்டும், சட்டத்தில் இருக்கிற இதில் இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், சரத்துகளாக இருக்கட்டும், எல்லாமே ஆங்கிலம் புரிகிற பாஷையில் தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி அவங்க ஹிந்திலையும் போட்டு எப்படி இது நடைமுறைப்படுத்த முடியும்?